கணபதிபாளையத்தில் உள்ள கல்குவாரியில் வெடிபொருட்கள் பதுக்கல் 2 பேர் கைது. பொள்ளாச்சி மற்றும் ஆனைமலை சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் கல்குவாரிகள் இயங்கி வருகின்றன. இதில் சில கல்குவாரிகள் அனுமதியின்றி செயல்பட்டு வருகின்றன. தொடர்ந்து இப்பகுதியில் இருந்து உரிய அனுமதி இல்லாமல் கேரள மாநிலத்திற்கு கனிம வளங்கள் கடத்தப்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் கல்குவாரிகளில் ஜெலட்டின் மற்றும் எலக்ட்ரிக் டெட்டனேட்டர் போன்ற வெடிபொருட்களை கொண்டு கற்கள் வெட்டி எடுக்கப்படுகின்றது. இந்த நிலையில் பொள்ளாச்சி அருகே உள்ள கணபதிபாளையம் பகுதியில் உரிய அனுமதியின்றி வெடிபொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாக ஆனைமலை போலீசாருக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்து அங்கு விரைந்த போலீசார் சோதனையிட்ட போது தளபதி என்பவருக்கு சொந்தமான கல்குவாரி தோட்டத்தில் ஜெலட்டின் குச்சிகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அங்கிருந்து 950 எலக்ட்ரிக் டெட்டனேட்டர்கள், 350 ஜெலட்டின் குச்சிகள் உள்ளிட்ட 1300 வெடிபொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் தளபதி மற்றும் ராமசாமி என்ற இருவரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.